தடவை தொடச்சாலும் வீச்சம் போகாது. அப்பா எவ்வளவு அழுக்கு! என்ன அழுக்கே வர மாட்டேங்குது? கண்ணாடி இல்லையா? ஏய் ஐயா, என் பொண்ணு ராதா மெட்ராஸ்ல இருந்து வருது. ஆமா, கார் எடுத்துட்டு போய் கூட்டு வா. அப்படி அந்த மாலதி மாதம் சேர்த்து ஒன்னா கூட்டி வந்துருதா? டேய், மாலதி காருக்குள்ள தாண்டா இருக்கா. 3 நாளைக்கு மேல கூட்டி வந்தது இன்னும் காருக்குள்ள தான் இருக்கா? இது பரவாயில்லையே, போன வாரம் கூட்டு வந்து இன்னும் ஜீப்லயே இருக்கு. சரி, வண்டியில போய் மொத்தமா ஆத்துக்குள்ள விட்டு அலசணும். கர்ம கர்மம். சிங்கரம் சிங்கரம், அம்மா முன்னால போதே அந்த அம்பாசிடர் காரை ஃபாலோ பண்ணு. எதுக்குமா? என் கூட படிச்சவரு அட்ரஸ் வாங்க மறந்துட்ட. நீ பின்னாலேயே போயே, அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம். ரவி, அம்மா நல்லா இருக்கியா? மாமா, அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. பரீட்சை எப்படி இருக்க? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. முன்னால உட்கார்ந்த பொண்ணு நல்லா எழுதிருந்தா அவங்க பொண்ணு நல்லா எழுதிருக்கும். ஏய் ஐயா, காலேஜ் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க வைக்கிற பரீட்சை தான் அவங்க பொண்ணு பாஸ் ஆகணும். அப்படி என்ன பரீட்சை? கல்யாண பரீட்சை. கரெக்ட் கரெக்ட். நீ போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போமா, போய் ரெஸ்ட் எடுமா. ஐயா, என்ன ஐயா? ஒண்ணு இல்லையா? அப்புறம் கூப்பிட்டு. ஐயா, ஒரு விஷயம். அதாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்ல எண்ணத்துல மனசை திறப்படுத்திக்கங்க. சுற்றுப்புற சூழ்நிலையில கச்சபச்சாலாம் தேவையில்லை. பார்க்கலாம். பார்த்த வரைக்கும் போதுமியா? உன் வேலையே பாரியா. ஓகேயா? ஏழை குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் தன்னை கோடீஸ்வரன் ஏன் போய் சொல்லணும்? யாரு? யாரு மணி? இது ராஜமாணிக்க வீடு தானே? ஆமா. நீ யாருமா? உனக்கு என்ன வேணும்? இல்ல, மெட்ராஸ்ல படிக்கிறாரு ராஜமாணிக்கம், அவர் வீடு தானே இது? ஆமா. இல்ல இல்ல, இது ராஜமாணிக்க வீடு இல்ல. வாட்ச்மேனுக்கு சொந்தக்காரரா? இல்லைங்க, என் பிள்ளைங்க படிக்கிறான், அவனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இதுதான் ராஜமாணிக்க வீடுன்னு இவங்க சொல்றாங்க, நீங்க இல்லங்கிறீங்க. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க விலாசம் தவறி வந்திருக்கீங்க. ஐயோ இல்லங்க, நம்ம பிள்ளைய தேடித்தான் வந்திருக்காங்க. யாரு நம்ம பிள்ளை? வேற யாரு? நம்ம மாணிக்கம் தான். பைத்தியம் பைத்தியம். அப்போ இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அதுதான் எங்க ஒரே பிள்ளை ராஜமாணிக்கம். போச்சு போச்சு, போட்டு உடைச்சிட்டான், போட்டு உடைச்சிட்டான். இது பாருங்க, என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. நானும் உங்க பிள்ளையும் மெட்ராஸ்ல ஒரே காலேஜ்ல சேர்ந்து படிச்சோம். சேர்ந்துதான் ஊருக்கு வந்தோம். அன்னைக்கு நீங்க காலேஜ்ல கேட்ட திறந்தீங்களே, அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனாலதான். அதனால என்ன? ஒரு அப்பா தம் பிள்ளைய புள்ள இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம்? என் பிள்ளைக்கு மார்க்கை குறைச்சு போட்டுடுவாங்களே. எதுக்காக? பெரிய இடத்து பிள்ளைகளுக்கு ஜாஸ்தி மார்க்கும், என்ன மாதிரி வாட்ச்மேன் போஸ்ட்மேன் பிள்ளைகளுக்கு குறைஞ்ச மார்க் போடுவாங்களாமே. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? என் பிள்ளைதான். நீங்க போய் சொல்றவரே ஏமாத்துறவரே. ஆமா, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். உன்னை ஏமாத்தினேன். எதுக்காக? உன் காதலுக்காக. எல்லாமே உன் காதலுக்காக தான், தெரிஞ்சுக்க. காதலுக்கு தேவை ஆஸ்தி அந்தஸ்து இல்ல, உண்மை நேர்மை. நீ சொல்ற அந்த உண்மையும் நேர்மையும் தேவதாஸ் பார்வதி கிட்ட இருந்துச்சு. ஆனா என்னாச்சு? அந்த 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்? அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? பணம் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு. அந்த மாதிரி நம்முடைய காதலும் ஒரு பிளடி லவ் ஸ்டோரியா கூடாது தான் நான் பணக்காரன்னு போய் சொன்னேன். நீங்க காதலுக்காக மட்டும் போய் சொல்லல, உங்க வாழ்க்கைக்காகவும் போய் சொல்லிருக்கீங்க. வாட்ச்மேன் புள்ளன்னு தெரிஞ்சா மார்க் குறைச்சலா போடுவாங்கன்னு போய் சொல்லி அப்பாவியான உங்க அப்பாவை ஏமாத்திருக்கீங்களே, அது மட்டும் நியாயமா? ராதா, நான் ஒரு ஏடன் சொல்லிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நினைக்க கூட வைக்கப்படுறேன். இந்த உலகம் என்ன மதிச்சு மரியாதை கொடுக்கணுமே தவிர
நான் ஒரு ஏழை வாட்ச்மேன் வடிவேலோட புள்ளன்னு சொல்றத அடியோடு வெறுக்கிறேன், அவ்வளவுதான். நான் விமானத்துல இருந்துகிட்டு வில்வண்டியில போக ஆசைப்படுறேன். நீங்க வில்வண்டியில இருந்துகிட்டு விமானத்துல பறக்க ஆசைப்படுறீங்கல்ல? இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. என்ன மறந்துடுங்க. ராதா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. என்ன நம்பு ப்ளீஸ். நோ, சாரி ராஜா, ஐம் சாரி. ராதா, ராதா நில்லு. இத சொல்லிட்டு நீ உயிரோட போயிடலாம், ஆனா என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஆமா ராதா, இப்ப நான் குதிக்க போறேன். ராதா, இப்ப நீ திரும்பி வரல, என் பொறுத்தா தான் நீ பார்க்க முடியும். ராஜா, ராஜா, வேக ராஜா, ராஜா வாங்க, ப்ளீஸ் வந்துருங்க. ராதா, I live for you and die for you. ராஜா, ராதா. like your smile, you have beautiful style. I like your eyes, you look very nice. உன் சின்ன சின்ன செவ்விதழ் ரத்தினமா, கால் பின்ன பின்ன வந்திடும் சித்திரமா. மடியேந்தும் புறாவே, மனம் நீந்தும் நிலாவே, வா வா பூவே. உன் சின்ன சின்ன புன்னகை மந்திரமா, நான் உன்னை சுற்றி வந்திடும் எந்திரமா. எட்டி நின்ற கட்டி தங்கம் ஒட்டி வந்ததென்ன, ஒட்டி வந்து கட்டிக்கொள்ள ஒத்துழைத்ததென்ன. தொட தொட தொடர்ந்திடும் தொடர் கதைதான் சுகங்களை தரலாம். சுட சுட நுனிவிரல் படபடத்தான் சுவைகளை பெறலாம். மடியேந்தும் புறாவே, மனம் நீந்தும் நிலாவே, வா வா பூவே. உன் சின்ன சின்ன புன்னகை மந்திரமா, நான் உன்னை சுற்றி வந்திடும் எந்திரமா. கொண்டு வந்து தோளில் போடு, கட்டி வைத்த மாலை, மாலை ஒன்று இட்டால் தானே கட்டிலுக்கு வேலை. ஒரு நாள் வருவேனே உனை மாலையிட, மறுநாள் வரும் யோகம் திருமேனி தொட. முதல் முதல் வருகின்ற இரவினிலே மயங்கிடும் மனமே, அனுபவம் வர வர சரசங்களே நடந்திடும் தினமே. இரு கண்ணில் உலாவி வரும் காதல் கனவே, வா வா தேவா. I like your smile, you have beautiful style. Wow. I like your eyes, you look very nice. உன் சின்ன சின்ன புன்னகை மந்திரமா, நான் உன்னை சுற்றி வந்திடும் எந்திரமா. மடியேந்தும் புறா
வா வா பூவே கால் பின்ன பின்ன வந்திடும் சித்திரமா